உலக புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறைக்கு நிகராக தமிழக காவல்துறை செயல்பட்டதெல்லாம் விடியா ஆட்சியில் அப்படியே உல்டாவாகிவிட்டது. காவலர்களை கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என்று சமூக விரோத நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பணியில் அலட்சியம் காட்டியும் வருவதால் குற்ற வழக்குகளில் தீர்வுகள் எட்டப்படாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் சிசிடிவிகளில் சிக்கும் குற்றவாளிகளை கூட பிடிக்க முடியாமல் திணறுவது, சிசிடிவி பதிவுகளை கையாளும் கருவிகள் இல்லை என ஜகா வாங்குவது என்று நெல்லை மாவட்ட காவல்துறையோ வேற ரகமாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கீழ்நத்தம் பஞ்சாயத்து பகுதியில் பிருந்தாவன் நகர், மீனாட்சி சுந்தர நகர், டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த இடங்களில் சிசிடிவிகள் இருந்தும் குற்றவாளிகளை கண்டறிய வாய்ப்புகள் இருந்தும் குற்றப்பிரிவு போலீசாரோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக திருட்டு நடந்த ஒரு பகுதியில் 40ற்கும் மேற்பட்ட சிசிடிவிகள் இருந்தும் அது எதையும் முழுமையாக பார்க்கவில்லை என்கிறார்கள். சில சிசிடிவிகளில் குற்றவாளி நடந்து செல்வது போன்ற காட்சிகள் இருந்தும் மர்ம நபர் எங்கிருந்து வருகின்றான், எங்கு செல்கின்றான் என்பதை அடுத்தடுத்த சிசிடிவிகளை ஆய்வு செய்து கண்டுபிடிக்காமல் காலம் கடத்துவதாக புகார் கூறப்படுகிறது. அதேபோன்று திருட்டு நடந்த பகுதிகளில் குடியிருப்போர் சங்கம் தரப்பில் சிசிடிவிகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் உள்ள பதிவுகளை எடுப்பதற்கு போலீசாரிடம் எவ்வித உபகரணங்கள் இல்லை என்பதால் அந்த நிர்வாகிகளை அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று பாடாய்படுத்துவதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் அதிருப்தி கூறப்படுகிறது. குற்றப்பிரிவுக்காக அரசு தரப்பில் பல கோடிகள் செலவு செய்யப்படும் நிலையில் சிசிடிவி பதிவுகளை எடுப்பதற்கு கூடவா உபகரணங்கள் இல்லை என்றும் செலவு செய்ததாக கணக்கு காட்டிக் கொண்டு பணத்தை சுருட்டுகிறார்களா? விடியா அரசு இதிலும் ஊழல் செய்து விட்டதா என்றும் கேள்விகள் எழுப்புகின்றனர் பொதுமக்கள்.